இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு ஃபுல்லா தேடி பார்ப்பான். நம்ம ஹீரோயின் சுத்தமா தெரியாது நம்ம ஹீரோ வந்து இருக்குது. அவ குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வெளியே வந்து பார்த்தா சடனா வந்து நிப்பாங்க. செம்ம ஷாக் ஆயிடுவா நம்ம ஹீரோ. ஹீரோயினும் ஷாக் ஆயிடுவா. நீ எப்படி இங்க நேத்து நீ சொல்லவே இல்லை வரேன்னு அப்படின்வா. இல்ல சும்மா தான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்வா. இங்க அந்த சீன் கட்டாது. நெக்ஸ்ட் சீன் நம்ம ஹீரோயினும் ஹீரோயின் ஒர்க் பண்ற அந்த தியேட்டர் கம்பெனிக்கு வந்திருப்பாங்க. எதனாலனா லைக் ஹீரோயின் வந்து அந்த பியானோ சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தால அந்த பியானோ வந்து அந்த கம்பெனில தான் இருக்கும். அதை எடுக்கிறதுக்காக போகணும்னு சொல்லி இருந்திருப்பா. அதனால ஹீரோ கூட்டு வந்திருப்பான். ஸோ ஹீரோக்கு வந்து இது ஒரு ரீசன். பிகாஸ் அந்த சிப்போட லொகேஷன் வந்து ஹீரோயினோட கம்பெனில இருந்து தான் காமிச்சிச்சு. ஸோ அங்கதான் இருக்கும் அந்த காயின் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து உள்ள வந்துட்டு அவன் பாஸ் கிட்ட நார்மலா பேசிட்டு இருப்பான். அப்போ வந்து நம்ம ஹீரோக்கு என்ன டவுட்னா ஒரு 5 years பேக் வந்து ஹீரோயினுக்கு வந்து இந்த பாட் கொடுத்திருப்பான். அதாவது இந்த ஃபிளவர் பாட் அந்த லாவெண்டர் கலர்ல இருக்குல்ல அந்த பாட் வந்து ஹீரோ தான் கொடுத்திருப்பான். மேபி அதுல வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு டவுட். அதனால அந்த பாட்டை எடுத்துட்டு போறதுக்காக வந்திருப்பான். வந்துட்டு நம்ம பாஸ் தானே அந்த பாட்டை பிரிச்சு வச்சிருந்தான். இந்த பாஸ் கிட்ட தானே அந்த காயினும் இருந்துச்சு. ஸோ வந்து நம்ம ஹீரோ என்ன கேட்பான், இந்த பாட் நான் எடுத்துட்டு போலாமா அப்படின்னு கேட்பான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ் சொல்லிடுவான். ஸோ இவனும் எடுத்துட்டு போயிடுவான். வீட்டுக்கு வந்து பிரிச்சு பார்ப்பான். பிரிச்சு பார்த்தா அந்த காயின் அதுல இருக்காது. ஸோ இப்பதான் ஒரு பிளாஷ்பேக். ஸோ இப்போ ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. 5 years பேக் வந்து நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஒரு ஃபாரஸ்ட்ல இருந்திருப்பாங்கல்ல. அப்போ வந்து நம்ம ஹீரோ தான் வந்து ஹீரோயினை காப்பாத்திட்டு சேவ் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க கூடவே. ஸோ அப்போ வந்து ஒரு கிராஷ் மாதிரி நடந்திருக்கும். ஸோ அந்த கிராஷ்ல வந்து நம்ம ஹீரோவும் இறந்து போயிட்டு இருப்பான். ஸோ அந்த டைம்ல கொடுத்த அந்த ஃபிளவர் எல்லாம் எடுத்துட்டு இவ வீட்டுக்கு வந்திருப்பான். ஓகேவா. அந்த கிராஷ்ல வந்து நம்ம ஹீரோ இறந்துட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஹீரோயின் வந்துருவா அவளோட ஊருக்கு. பட் நம்ம ஹீரோ வந்து இறந்திருக்க மாட்டான். அந்த கிராஷ்ல இருந்து தப்பிச்சிருப்பான். தப்பிச்சு நம்ம ஹீரோயினை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வரும்போது அப்பதான் வந்து அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து நம்ம ஹீரோ கால் வரும். இந்த மாதிரி நீங்க போவாதீங்க, இப்ப போய் நீங்க ஹீரோயினை பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு தான் ஆபத்து இருக்கு. ஏன்னா உங்களை ஃபாலோ பண்ற வில்லன்ஸ் எல்லாமே வந்து ஹீரோயினை ஃபாலோ பண்ணுவாங்க. உயிருக்கு ஆபத்து இருக்கு, நீங்க அவளை போய் மீட் பண்ணாதீங்க அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் கால் பண்ணி சொன்னோன்னு இவனும் வந்து சரி மீட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட எல்லாத்தையுமே வந்து மறைச்சிட்டு அவன் ஒரு வேற இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அப்போ வந்து நம்ம ஹீரோயினை மீட் பண்றதுக்கு ரீசன் என்னன்னா அந்த சிப்பு வந்து அவகிட்ட தான் இருக்கு. அவ இருக்கிற ஊர்ல இருந்து அந்த சிப்பு காட்டுது. அதனால அந்த சிப்பை மட்டும் எடுத்துட்டு அவன் எங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். சோ 2 பர்சனும் ஒண்ணுதான். அந்த பையனும் நம்ம ஹீரோ 2 பேருமே ஒரே ஆள் தான். ஹீரோ வந்து லைக் பிரிட்டெண்ட் பண்ணுவான் நான் அவன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பிரிட்டெண்ட் பண்ணிட்டே இருப்பான் இவ்வளவு நாளா. இங்க அந்த சீன் கட்டாது. சீன் கட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் வந்து ஒரு லாங் வாக் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நடந்துட்டே பேசிட்டே போறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ கேட்பான் லைக் வந்து நீ ஒண்ணு சிங்கிளா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவான் லைக் வந்து உனக்கு எந்த மாதிரி கேர்ள்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பான். அதுக்கு அவன் யோசிச்சுட்டே இருப்பான். அந்த பிளாஷ்பேக்லாம் லைக் அவ வந்தது அவ அங்க இருந்தது சொல்ல யோசிச்சு பார்ப்பான். பார்த்துட்டு லைக் இங்க வந்து நம்ம ஹீரோயினும் ஒரு ரொமான்டிக் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அதுல இந்த சீன் கட்டாது.